ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஆக்சுவலி அவர்கிட்ட நான் சாரி கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தார், கொஞ்சம் லென்த்தியாக கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் இடம் பத்தாது அப்படிங்கனால ஒரு வீடியோவாக போடுறேன், நாளைக்கே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இன்னும் ரெக்கவரி ஆகாமல் தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவு ஓகே. குரல் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் இது ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவர் கேட்ட அந்த பெரிய பேராகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் புதுசாக வண்டி வாங்கியிருக்காரு. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அவர் கேட்டிருந்தார், ஏன் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டிரைவிங்கை பற்றின ஃபுல் டிப்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ போவோம். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, அவர் கேட்டதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 கேள்வி ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறாருனாக்கா, வண்டி எடுக்கிறாரு புதுசாக, டிவிஎஸ் ரைடர் 125 புதுசாக எடுக்கிறாரு. எடுத்து அவர் ஓட்ட ஆரம்பிக்கிறது அவருக்கு வந்து கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் நான் கொண்டு போய்ட்டு ஷோரூமில் விட்டுட்டு அந்த கிளச்சை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி ஓட்டினேன். ஓட்டினதுக்கப்புறமும் திருப்பி அந்த கிளச்சு டைட்டாக தான் ஆகுது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக டிவிஎஸ்ன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே பழைய வண்டி ஓட்டியிருக்கலாம், இல்லை ஓட்டாமலே இருந்திருக்கலாம், இல்லை நார்மல் எக்ஸல், ஸ்கூட்டி இந்த மாதிரி வண்டி ஓட்டியிருக்கலாம். ஸோ திடீர்னு உங்களுக்கு அந்த மாதிரி புது பைக்கோ இல்லை ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த கிளச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் கிளச்சு பிடிச்சி நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் ஆகும். சரிங்களா? அது லூஸ் ஆகி தான் அதுக்கப்புறமேல் கட்டாக வருது. நீங்கள் மெக்கானிக் ஷெட்டில் போய்ட்டு இது லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அவங்க போடுற பில்லு அது வேறு, அது தனி விஷயம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த உங்களுக்கு கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்காது. ஒரு தடவை அவன் கையை வச்சிட்டானாக்கா அந்த அலைன்மெண்ட்டில் இருக்காது, கொஞ்சம் திருப்பி செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால் டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அதை வச்சு கண்டினியூஸாக ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? அவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேட்ரி சேஞ்ச் பண்ணது ஷோரூமில் போய்ட்டு. நம்ம வச்சுருக்க வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா டிவிஎஸ் ரைடர் 125 செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான், கிக் ஸ்டார்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளோட வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி நம்பி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனிக்காரன் கண்டிப்பாக ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி கொடுக்க மாட்டான். ரீசார்ஜபிள் பேட்டரி தான் கொடுப்பான். நம்ம எப்படி மொபைலில் சார்ஜ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், அது மாதிரி பேட்டரி தான் கொடுப்பான். இது நீங்கள் ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவன் பேட்டரி சேஞ்ச் பண்ணுன்னு தான் சொல்லுவான். ரெண்டாவது அதுக்கு உங்களுக்கு பில்லு வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக போடுவான். பேட்டரி என்னன்னாக்கா, சர்வீஸ் சார்ஜ் ஸ்டேஷன் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வண்டியோட பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கான இடமே பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 100 தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வண்டியை ஈஸியாக அந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு வந்துடலாம். வந்துட்டு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். பேட்டரி சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாமல் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸோ உங்களோட 3ஆவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஆகுனாக்கா, இந்த பேட்டரி இது மாதிரி கம்மியாகிறப்ப, இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப, இல்லாட்டி வண்டி ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்து திடீர்னு எடுக்கிறப்ப, இந்த மாதிரி டைமில் தான் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப, இல்லை காலையில் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான். ஏன்னா இது மாதிரி எனக்கும் நடந்திருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து கீ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே பேக் லைட்டு ப்ளஸ் ஃப்ரண்டில் உங்களுக்கு எல்இடி லைட்டு ப்ளஸ் நம்ம டிஸ்பிளே இது எல்லாமே அந்த ஆன் ஆகிறது வந்து பார்த்திங்கனாக்கா பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் திணற ட்ரை பண்ணும். பட் ஆனால் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால் எப்போதுமே வண்டியை சாவி போட்டோடனே ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப நேரம் ஆன் பண்ணி அப்படியே வச்சுருக்காமல் வண்டியை சாவி போடுங்க. டிஸ்பிளே எல்லாமே ஆன் ஆனதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இது 4வது கேள்வி. லாங் ரைட் போனேன், இது மாதிரி வண்டி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஆஃப் பண்ணி ஃபோன் பேசிட்டு திருப்பி ஆன் பண்ணேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை, திருப்பி திணற ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்கள் லாங் ரைட் போனீங்க ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் வந்து எந்த ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு 90, 100 இந்த அளவுக்கு நீங்கள் விரட்டிட்டு போனீங்கன்னா உங்களோட இன்ஜின் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ண அது தன்னோட ஹீட்டை வந்து குறைக்க பார்க்கும். ஸோ குறைக்க பார்க்குறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக திணற தான் ஆரம்பிக்கும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணாமல் அப்படியே கண்டிப்பாக அப்படியே வச்சு பேசியிருந்தீங்கன்னாக்கா ஆஃப் ஆகிருந்திருக்காது. வண்டி ஓரளவுக்கு கூல் செட்டில் ஆகிருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களோட எல்லாமே அந்த இன்ஜினில் இருக்க சூடு எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து
திருப்பி சாவியை போட்டு ஆன் பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆகிரும். பட் ஆனால் கொஞ்சம் திணற தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? உங்களோட அடுத்த 5வது கொஸ்டின், ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு யூஸ் இல்லைங்க. நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அவன் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கார் வாங்கியிருந்தோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை ரீசால்வ் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தர், அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இதே நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்து போனோம்னாக்கா தான் அது சீரியஸாக எடுப்பாங்க. நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால், ஓகே சார், நாங்கள் பார்க்குறோம் சார், செக் பண்ணுறோம் சார் அப்படின்னு ஒன்று மெயில் அனுப்புவாங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஷோரூம் போங்க சார், நாங்கள் சொல்கிறோம் சார்மாங்க. திருப்பி எங்கே போவீங்க? எங்கே வண்டி வாங்கினீங்களோ அங்கே தான் போவீங்க. சரிங்களா? மோரோவர் எல்லாமே சொன்னது தான் இதுக்கு முன்னாடி, அது எல்லாமே ஒரு மிஷின். சரிங்களா? ஸோ 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது, எல்லா வண்டியுமே சொல்ல முடியாது. நமக்கு நல்லதாக அமைஞ்சிட்டா நல்லது, இல்லை அப்படின்னாக்கா விதின்ட்டு போட்டு போக வேண்டியதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள்ல, ரோட்டில் போட்டு கொளுத்துறது, உன் வண்டி வேணாண்டா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஷோரூமில் விட்டு போகிறது. ஸோ இதான் நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அங்கே உங்களுக்கு ஷோரூமில் கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த ஷோரூமை விட்டுட்டு வேறு ஒரு ஷோரூம் போய்ட்டு அங்கே கொடுத்து பாருங்கள். ஏன்னா மெக்கானிக்குன்றவனோட அறிவு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வண்டி வாங்கின ஷோரூமை விட்டுட்டு வேறு ஷோரூம் போய் பாருங்கள். அந்த ஷோரூமில் மேபி உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கலாம். பேட்ரி சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு, அது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பேட்டரி தான் பெஸ்ட்டு, அந்த பேட்டரி தான் பெஸ்ட்டு, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாம் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜிக் தான் அது. சரிங்களா? ஸோ அவன் சொல்லுவான் நீ புதுசாக மாற்றணுன்னு, நீங்கள் அதை சொல்லுவாதீங்க. நீங்கள் இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க வேறு ஷோரூமில். சரிங்களா? ஸோ சாரி சரவணன், உங்களுக்கு லேட்டாக வீடியோ போட்டேன், கோச்சிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்னால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.